ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு காருண்யா vlogs. இன்றைக்கி நம்ம கிச்சனில் எக் சேமியா வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிரேக்ஃபாஸ்ட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஒரு கப் சேமியா, ஒரு ஸ்பூன் எண்ணெய், பத்து நிமிஷத்தில் சேமியா நல்லா வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் ட்ரெயின் பண்ணி சேமியாவை எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்ச சேமியாவை நார்மல் வாட்டரில் ஒரு 2 நிமிஷம் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு. தண்ணியெல்லாம் வடிகட்டி சேமியாவை எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் 2 முட்டை உடச்சி ஊற்றிக்கிறேன். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஒரு கட் பண்ண க்ரீன் சில்லி, கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ், ஒரு கப் ஆனியன், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு, ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வேக வச்ச சேமியாவை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். தண்ணிலாம் ஊற்றி மிக்ஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஒரு தவாவில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் சூடானதும் ஒரு கரண்டி ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி சுட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி இந்த சைட் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா செவக்கட்டும். இப்போ நம்ம எக் சேமியா பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். இது நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட ட்ரை பண்ணலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பெருசாக ஊற்றுறதை விட இந்த மாதிரி சின்ன சின்னதாக ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.